வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அதை ஜஸ்ட்டு சால்வ் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நமக்கு எது ஃபஸ்ட்டு பண்ணுறது, என்ன ப்ரையாரிட்டி அப்படின்றது தெரியாது. ஸோ அது சால்வ் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இப்படி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். போட் மாஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணலாம். அப்படி சால்வ் பண்ணால் தான் கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா போட் மாஸ் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு யூனிவர்சலி அக்செப்டட் ஒரு சொல்யூஷன் பேட்டர்ன். ஸோ யூனிவர்சலி அக்செப்டட் பேட்டர்ன். இப்போது ஒரு ப்ராப்ளம் வந்து யார் சால்வ் பண்ணாலும், அதாவது இந்தியாவில் இருக்கவங்க சால்வ் பண்ணணும், யூஎஸில் இருக்கவங்க சால்வ் பண்ணணும், யூகேயில் இருக்கவங்க சால்வ் பண்ணாலும் ஒரே சொல்யூஷன் தான் வரணும். ஸோ அந்த ஒரே சொல்யூஷனை நோக்கி போகிறதுக்கான உருவாக்கப்பட்ட பேட்டர்ன் தான் இந்த போட் மாஸ் அப்படின்ற ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் தான் வந்து குளோபலி எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர்டர். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட். இந்த எக்ஸ்ப்ரெஷனில் ப்ராக்கெட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது ஆர்டர். ஆர்டர் அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரு, ரூட் எக்ஸு, 3 ரூட்டு, இந்த ரூட்டு ஸ்கொயரு இந்த மாதிரி வர்றது எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். அதை சால்வ் பண்ணோம். அதுக்கப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். இதை சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த சம்மில் இந்த ஆர்டரில் எது ஃபஸ்ட்டு வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் வந்து மைனஸ் இருக்குது, சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன். ஸோ இதில் வந்து ஆர்டர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எதுக்குன்னா மல்டிப்ளிகேஷன் தான். அதுக்கப்புறம் தான் அடிஷன், சப்ராக்ஷன்லாம் வருது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மல்டிப்ளிகேஷனை பண்ணிடலாம். இந்த மல்டிப்ளிகேஷனை நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த 2 நான் அப்படியே இறக்கிறேன். இந்த மைனஸ் நான் அப்படியே போட்டுடுறேன். மைனஸை போட்டுட்டு 2 × 3, 2 3s are 6 சரிங்களா, போட்டுட்டு இந்த +3 அப்படி போட்டுறேன். +3. ஸோ ஒரு ஸ்டெப் போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா 2 - 6. 2 - 6 அப்படின்னா -4. ஸோ இந்த +3 அப்படியே இறக்கிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? -4 + 3. -4 + 3னா ஆன்சர் என்ன? -1. நிறைய பேருக்கு இந்த ப்ளஸ் மைனஸு கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 - 6 இருக்கு இல்லையா, சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். நீங்கள் இப்போ நிறையா பேட்டர்ன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். என்ன அப்படின்னா எத்தனை நெகட்டிவ் இருக்குதுன்னு, எத்தனை மைனஸ் இருக்குதுன்னு அத்தனை மைனஸ் போட்டுக்குங்க. இப்போ வந்து இதில் 6 மைனஸ் இருக்குது, -6. ஸோ 6 - 6 போட்டுக்கலாமா? மைனஸில் 6 இருக்குது. ஸோ அதை நான் போட்டுட்டேன். ஸோ பாசிட்டிவில் எத்தனை இருக்குது? நெகட்டிவ். இது நெகட்டிவ் நம்பர். நெகட்டிவில் 6 நெகட்டிவ் நம்பர் இருக்குது. ஸோ 6 நெகட்டிவ் போட்டேன். ஸோ பாசிட்டிவ் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஸோ அதுக்கு கீழேயே 2 பாசிட்டிவ் போட்டேன். போட்டுட்டு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சேரும்போது என்ன கேன்சல் ஆகிட்டு மீதி என்ன இருக்குது? 1 2 3 4. ஸோ மைனஸ் எத்தனை 4 இருக்குது? 4. ஸோ அந்த -4 தான் இங்கே வரும். சரிங்களா? ஸோ எத்தனை பாசிட்டிவ் நம்பர் இருக்குதுன்னு போட்டுங்க, எத்தனை நெகட்டிவ் நம்பர் இருக்குதுன்னு போட்டுங்க. போட்டுட்டு அது கீழே அப்படியே கேன்சல் பண்ணிட்டு மீதி எத்தனை மைனஸ் இருக்கோ, எத்தனை ப்ளஸ் இருக்கோ அதை அப்படியே எடுத்து சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ணிட்டு நீங்கள் அந்த சொல்யூஷனை போட்டுடலாம். இன்னொரு பேட்டர்ன் என்ன அப்படின்னா 2 - 6 இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒருத்தர்கிட்ட 2 ரூபாய் இருக்குது, 2 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட இதை நான் வேறு மாதிரி போடுறேன். -6 + 2. இதை நான் திருப்பி போட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியுன்ற மாதிரி போட்டிருக்கேன். -6 + 2. -6 + 2 அப்படின்னா ஒருத்தர் வந்து 6 ரூபா கடனில் இருக்கார். 6 ரூபா கடனில் இருக்கார். 6 ரூபா அவர் ஒருத்தருக்கு இன்னொருக்கு கொடுக்கணும். அப்போ அவருக்கு எங்கேருந்தோ ஒரு 2 ரூபா கிடைக்குது. அப்போ அவருடைய நிலைமை என்ன? அதாவது ஒருத்தர் வந்து 6 ரூபா கடனில் இருக்கார். அவருக்கு வந்து யாரோ ஒரு ஃப்ரெண்டு ஒரு 2 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ அவருடைய நிலைமை என்ன? ஸோ இந்த கடன்லேருந்து ஒரு 2 ரூபா கம்மியானால் மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? -4. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணலாம். ஒன்று இந்த சைனை போட்டு சால்வ் பண்ணலாம், அல்லது ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த போட் மாஸ் ரூல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி ரொம்ப மேக்ஸ் ப்ராப்ளம்லாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.